பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரிஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு சிறுவனுக்கு கிடைத்த பரிசு. ஒரு ஊர்ல ரொம்பவே ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல ஒரு சின்ன குடும்பம் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த குடும்பத்துல மொத்தம் 3 பேர் இருந்தாங்க. ஒரு அம்மா, அப்பா, அப்புறம் ஒரு சின்ன பையன். அந்த அம்மாவுக்கு எப்போ பார்த்தாலும் தன் பையனை பற்றின ஒரு கவலை இருந்தது. ஏன்னா அந்த பையனுக்கு கொஞ்சம் படிப்பு சரியாக வரமாட்டேங்குது. வழக்கம் போல் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தான். அப்போ அவங்க அம்மா, என்னப்பா வர வர மார்க்கெல்லாம் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்குது, ஸ்கூல்ல இருந்து நிறைய கம்ப்ளைண்ட் வருது, நீ பாரு கொஞ்சம் கூட நல்லா படிக்க மாட்டேங்கிற, அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வேதனையை தருது, இந்த மாதிரியே தொடர்ந்து இப்படி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சிட்ருக்காங்க அப்படின்னு காலையில் அவன் ஸ்கூலுக்கு கிளம்பும் போதே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எல்லா அம்மாவுக்கும் இருக்கிற வருத்தம் தானே, பிள்ளை சரியாக படிக்கலைன்னா திட்ட தானே செய்வாங்க. அதே போல் அந்த அம்மாவும் திட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க அப்பா, சரிம்மா காலையில் ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் ஏம்மா திட்டுற, வீடு சின்ன பையன் தானே, போக போக சரியாயிக்குவான், நல்லா படிச்சுக்குவான், வீடு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும், நாளுக்கு நாள் போக போக இம்ப்ரூவ்மெண்ட் காட்டிக்குவான், நீ ஒன்றும் பயப்படாத, சரியாயிக்குவான் அப்படின்னு அவங்க அப்பா ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா கொஞ்சம் அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு வழியாக மனைவியை சமாதானப்படுத்திட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பையன், சரிம்மா நான் நல்லா படிக்கிறேன், நல்லா படிக்கதாம்மா முயற்சி பண்ணுறேன், எவ்வளவோ முயற்சி பண்ணி என்னால் சரியாக மார்க் வாங்க முடியல, என்னன்னு தெரில, ஆனால் படிக்கும் போதெல்லாம் நல்லா படிச்சிட்றேன், ஆனால் எல்லாமே மறந்து போகுதுமா, படித்ததெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. நிறைய குழந்தைங்களுக்கு இதே பிரச்சனை தான், படிக்கும் போதெல்லாம் நல்லா படிச்சிடுறாங்க, ஆனால் பரீட்சைன்னு வரும்போது மறந்து போய்டுறாங்க. இதே சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க அப்பாவும் பையனும் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அப்புறம் அவங்க அப்பா ஸ்கூலுக்கு போகிற வழியில் பையனுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே போகிறார், நல்லா படிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கிறார். அப்புறம் ஸ்கூலில் விட்டுட்டு அவங்க அப்பா, சரிப்பா சாயந்தரம் வரும்போது பத்திரமா வீட்டுக்கு போகணும், அப்பாவுக்கு இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பையனும், சரிப்பா நான் பத்திரமா போய்க்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு அந்த பையன் சொல்லி அவங்க அப்பாவை அனுப்பி வைக்கிறான். அப்புறம் ஒரு வழியாக ஸ்கூல் முடிச்சுட்டு அந்த பையன் வீட்டுக்கு வரும்போது ஒரு அழகான பூனைக்குட்டி நிற்கிது. அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஆசையாக இருக்குது, இந்த பூனை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கான். அப்புறம் பார்த்தா அந்த பூனைக்குட்டி அவனை பின்தொடர்ந்தே வந்துட்டுருக்கு. அப்புறம் ஒரு நிமிஷம் அதை திரும்பி பார்க்குறான், என்னது இந்த பூனைக்குட்டி நம்ம பின்னாடியே வருது அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு என் பின்னாடியே வர, உனக்கு என்ன வேணும், ஏதாவது வேணுமா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு அந்த பூனைக்கிட்ட கேட்டுட்ருக்கிறான். அப்புறம் அவனுக்கு ஒரு யோசனை தோணுது, இந்த பூனைக்குட்டியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் என்ன அப்படின்னு நினச்சிட்டு அந்த பூனைக்குட்டியை தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறான். வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான், அம்மா நான் ஸ்கூல் விட்டு வர வழியில் இந்த பூனைக்குட்டி பார்க்கவே பாவமாக இருந்துச்சும்மா, இது நம்மளே வளர்க்கலாமா, எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு பெட் அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ல, நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன், நீங்கள் தான் எனக்கு வாங்கியே தரல, இது ரொம்ப பாவமாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருக்குமா, இதை நானே வச்சுக்கவா அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அம்மா, சரிப்பா ஆனால் நம்ம விலங்கெல்லாம் வளர்த்தோம்னா அதை நல்லா பத்திரமா பார்த்துக்கணும், செல்ல பிராணிகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும்ப்பா, சரிப்பா ஆனால் நீ தான் பார்த்துக்கணும், அப்புறம் என்னையை பார்த்துக்கணும்லாம் சொல்லக்கூடாது, நீ தான் எடுத்துகிட்டு வந்த, உன்னோட பொறுப்பு தான் அப்படின்னு அவங்க அம்மா வழக்கம் போல் சொல்கிறாங்க. மறுநாள் காலையிலே எழுந்திரிச்சு அந்த பூனையை எடுத்துகிட்டு வெளியில் கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்தான். அவங்க அம்மா, என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சிட்ட, லீவ் நாள் அதுவுமா, இப்படியெல்லாம் சீக்கிரமாக எழுந்திரிக்க மாட்டியே, பரவாயில்ல நல்ல விஷயந்தான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்து, என்ன காலங்காத்தாலே ஏதோ விவாதம் போயிட்டுருக்குது போல இருக்குது, என்னது இது பூனையெல்லாம் அப்படின்னு அவங்க அப்பா பார்க்குறாரு. அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாங்க நான் சொல்ல மறந்துட்டேன், நேற்று ஸ்கூல் விட்டு வர வழியில் இந்த பூனைக்குட்டியை பார்த்துட்டு தூக்கிட்டு வந்துட்டான், இதை நானே வளர்க்குறேன்னு சொல்லிட்டு ஆசையாக எடுத்து வச்சுருக்கான், சரி நானும் போனால் போகட்டும்னு விட்டுட்டேன், சரி அவனோட ஆசையை ஏன் தடுப்பானே அப்படின்னு சொல்கிறான். உடனேயும் அந்த பையனும், ஆமாப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பூனைக்குட்டியை, நானே வளர்க்கலான்னு நினச்சிட்ருக்கேன், சரிப்பா இதை நான் இப்போது வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு நான் விளையாண்டுட்டு வரேன் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வெளியே கிளம்புறதுக்கு ரெடி ஆகிறான். அப்புறம் அவங்க அப்பா, சரி பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும், விளையாண்டுட்டு வா, சரி இன்றைக்கி லீவ் நாள் தானே, உன்னோட இஷ்டம் போல் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அப்புறம் அந்த பூனைக்குட்டியை அழைச்சிட்டு ஒரு பார்க்குக்கு போகிறான். அங்கே போனால் ஒரு அழகான ஒரு பார்சல் ஒரு சிகப்பு கலரில் அழகாக ரேப் பண்ணி சுற்றி இருக்குது. அவனுக்கு அதை பார்த்தோன்னே, என்னது இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது இந்த பார்சல், இதை நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்ருக்கான். அது அழகாகவும் இருக்குது, ஆனால் அதை எடுக்கவும் அவனுக்கு பயமாக இருக்குது.
இவன் இதை யோசனை பண்ணிகிட்டு இருக்க நேரம் அந்த பூனைக்குட்டி வேகமாக ஓடி போய் அந்த பார்சலை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அப்புறம் அது கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவன் சொல்லிகிட்டு இருக்கிற நேரத்துலேயே அந்த பார்சலை எடுத்துருது. எடுத்துட்டு வேகமாக வந்து அவன்கிட்ட கொண்டாந்து கொடுக்குது. இவன் உடனே சத்தம் போடுறான், ஏய் அதெல்லாம் எடுக்காது, அது யாரோடதையாவது இருக்கும், இதை எடுத்துகிட்டு போனால் அம்மாவும் திட்டுவாங்க, அம்மா யாரோடதும் தெரியாத பொருளெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி தெரியாதவங்களோட பொருள்லாம் எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க நேரத்துலேயே அது கொண்டாந்து கொடுத்துருது. அப்புறம் சரி வா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம், நம்ம யாருக்கும் தெரியாமல் நம்ம ரூமில் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவனுக்கு ஒரு சந்தோஷம், அந்த பார்சலில் என்ன இருக்கும், என்னவா இருக்கும், என்ன பொருள் இருக்குன்னு ஒரு ஆர்வமாக இருக்கிறான். எல்லாருக்கும் ஆர்வம் இருக்க தானே செய்யும். பார்சலில் என்ன இருக்குன்னு பூனைக்குட்டியும் அவனும் சேர்ந்து வேக வேகமாக பிரிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரி, யாராவது தேடிட்டு வந்து கேட்டாங்கன்னா கொடுத்துர்லாம் அப்படின்னு தனக்கு தானே ஆறுதல் சொல்லிட்டு பிரித்து பார்த்தா அதில் 2 பொம்மை மாதிரி ஒரு சின்ன மனிதர்கள். இதை பார்த்தோன்னே இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னது இது, மனிதர்களா பொம்மையா, ஒன்றும் புரியலை அப்படின்னு கொஞ்சம் பயத்தோடையும் பார்க்குறான். அப்படியே பார்த்துட்ருக்க நேரம் அதுங்க பேசுதுங்க. என்ன பேசுதுங்கன்னா, நாங்கள் பொம்மையெல்லாம் இல்லை, நாங்கள் மனிதர்கள் தான், நாங்கள் குள்ள மனிதர்கள், நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கோம், நாங்கள் இந்த பார்க்குக்கு தெரியாமல் வந்தோம், நேற்று விளையாண்ட பிள்ளைங்க நாங்கள் ஏதோ பொம்மைங்கன்னு நினச்சி அழகாக பார்சல் பண்ணி அங்கேயே போட்டு போயிடுச்சிங்க, நாங்கள் பொம்மையெல்லாம் இல்லை, நாங்களும் மனுஷங்க தான் அப்படின்னு சொல்லுதுங்க. அப்போ இன்னொன்றும் சொல்லுது, ஆமாம் நாங்கள் நிஜமாகவே மனிதர்கள் தான், உங்களை போலவே தான் நாங்களும், நாங்கள் பொம்மையெல்லாம் கிடையாது அப்படின்னு. ஆனாலும் ஒரு வித பயத்தோடையே பேசிகிட்டு இருக்குதுங்க. எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, நேற்று வந்து விளையாண்ட குழந்தைங்க தான் எங்களை இந்த மாதிரி பண்ணிவிட்டு பார்சல் பண்ணி போட்டு போயிடுச்சுங்க, நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போகிறோம், எங்களை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு அந்த முக்குள்ள மனிதர்கள் அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அவனும், அப்படியா நீங்கள் மனிதர்கள் தானா, நான் ஏதோ மாயாஜாலக்காரவங்க நினச்சிட்டேன், நீங்கள் வெறும் மனிதர்களா, ஆனால் அவங்கள பார்த்தா எனக்கு அப்படி தெரியவே இல்லையே, நான் இல்லை இதெல்லாம் நம்ப மாட்டேன், நான் நிறைய கதைகள் எல்லாம் படிச்சிருக்கேன், நீங்கள் மாயாஜாலக்காரவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்க போயிடுறான். அப்புறம் அந்த 2 குள்ள மனிதர்களும், என்னது இது, இவன் நம்பவே மாட்டேங்கிறான், நம்ம மாயாஜால மனிதர்களா, நம்ம சாதாரண மனிதர்கள் தான், நமக்கு என்ன மாயாஜாலமெல்லாம் தெரியும், இவன் என்ன எப்படி பேசிட்டு போகிறான், நம்மளை வீட்டுக்கும் போக விட மாட்டேங்கிறானே அப்படின்னு நினச்சி 2ம் பேசிகிட்டு இருக்குதுங்க. இவன்கிட்ட காலையில் சொல்லிட்டு புறப்பட வேண்டியதான், இவன் ஏதோ நம்ம மாயாஜாலமெல்லாம் பண்ணுவோன்னு நினச்சி கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறான், சின்ன பையன் தானே, அவனும் நிறைய கதைகளெல்லாம் படிச்சிருப்பான், கேள்விப்பட்டிருப்பான், அதை வச்சுட்டு சொல்கிறான் போல இருக்குது. சரிவா நல்லா தூக்கம் வருது தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அசந்து நல்லா தூங்குறாங்க. அவங்க நிஜமாகவே நம்மளை போல் மனிதர்கள் தான், அவங்களுக்கு எந்த மாயாஜாலம் எல்லாம் தெரியாது. அழகாக 3 பேரும் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்றாங்க. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு அந்த குள்ள மனிதர்கள்ட்ட பேசுகிறான், நீங்கள் மாயாஜால மனிதர்கள் தான் எனக்கு தெரியும், இனிமே என்னோடய ஹோம்ஒர்க்கு என்னோடய வேலைகளையும் நீங்கள் தான் செய்யணும், சொல்கிறது புரிஞ்சுதா, அப்புறம் இன்னொரு விஷயம், எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூடாது நீங்கள் இருக்கிறது, நான் தினமும் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவேன், வரும்போது ஹோம்ஒர்க் எல்லாம் உங்ககிட்ட தான் கொடுப்பேன், எல்லாத்தையும் நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறான். ஹோம்ஒர்க்கா, அப்படியா, என்னது அது, அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு பண்ணவும் தெரியாது, புரியவும் இல்லை, எங்களுக்கெல்லாம் படிப்பும் தெரியாது, நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு 2ம் மாற்றி மாற்றி பேசுதுங்க. எங்களுக்கு அந்த மாதிரி விஷயமெல்லாம் எதுவுமே தெரியாது, உங்களை போல் மனிதர்கள் தான், புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு 2ம் பேசுதுங்க. தப்பாலாம் புரிஞ்சுக்கல, எனக்கு தெரியும், நீங்கள் என்ன எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா, உங்களுக்கு நான் தானே விடுதலை கொடுத்தேன், அதனால் நான் சொல்கிற வேலை எல்லாமே நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், நீங்கள் மாயாஜால மனிதர்கள் தான் அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசிகிட்ருக்கான். இதுங்க 2ம் ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்ருக்குதுங்க. நான் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வருவேன், வரும்போது எல்லா ஹோம்ஒர்க்கும் உங்கள்கிட்ட கொடுப்பேன், நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டான். வந்துட்டு, என்ன தயாரா, ஹோம்ஒர்க் எல்லாம் ரெடியாக எடுத்து வைப்பேன், எல்லாத்தையும் சூப்பராக பண்ணுறீங்க, நான் நல்ல மார்க் எடுப்பேன் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றும் புரியலை. அவன் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்கிற மாதிரி அதுங்க 2கிட்டையும் பேசிகிட்ருக்கிறான். அதுங்க 2ம் எவ்வளவோ சொல்லி பார்க்குதுங்க, நீங்கள் எங்களை தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, நாங்கள் அந்த மாதிரி மனிதர்கள் கிடையாது, நாங்கள் உங்களை போல் சாதாரண மனிதர்கள் தான், எங்களுக்கு எந்த மாயாஜாலமும் தெரியாது, நீங்கள் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லுதுங்க. உடனே அவனும், இல்லை உங்களுக்கு உதவி செய்ய மனசு இல்லை, அதனால தான் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் என்ன இவ்வளோ சுயநலவாதிகளாக இருக்கீங்க, அப்புறம் வேறு யாருக்கு தான் உதவி செய்வீங்க, நான் தானே நீங்கள் வெளியில் வர்றதுக்கு உதவி செஞ்சேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் எல்லாம் இப்போ எனக்கு ஹோம்ஒர்க் செய்யணும்னு சொல்லிட்டு எல்லா புக்கையும் நோட்டையும் கொண்டாந்து வைக்கிறான். அதுங்க 2க்கும் ஒன்றுமே புரியலை.
சரி அப்படி இதை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு உங்களுக்கு இந்த கொடுக்குறேன், இதில் உள்ளதெல்லாம் அழகாக பார்த்து எல்லாத்தையும் எழுதி வைங்க. நான் இப்போ வெளியில் விளையாட போயிடுவேன், நீங்கள் தான் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க ரெண்டுக்கும் முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறான். அது ரெண்டுக்கும் ஒன்றுமே புரியலை. என்னடா இது இவன் இப்படி சொல்கிறானேன்னு அதுங்க பாட்டுக்கு முழிச்சிட்டு நிற்கிதுங்க. இதுங்க ரெண்டும் தனியாக புலம்பிகிட்டு இருக்குதுங்க. அவன் வெளியில் விளையாட போயிடுறான். ஐயையோ இது ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்குதுங்க. சரி வா நம்ம எதையாச்சும் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு தெரிஞ்சதை என்னத்தையோ பண்ணி ஏதோ எழுதி வைக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு எழுதிடுதுங்க. அப்புறம் மறுநாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு பயங்கரமாக 2 பேரையும் திட்டுறான். என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? நான் உங்களை என்ன சொன்னேன்? எல்லாத்தையும் தப்பு தப்பாக எழுதி வச்சுருக்கீங்க. இன்றைக்கி நான் எவ்வளோ திட்டு வாங்கினேன் தெரியுமா ஸ்கூலில்? எனக்கு எவ்வளோ அசிங்கமாயிடுச்சு. நீங்கள் வேணும்னு தான் செஞ்சீங்க போல இருக்குது. என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு திட்டினான். உடனே அந்த மனிதர் சொல்கிறான், ஐயோ எங்களுக்கு நிஜமாகவே ஒன்றுமே தெரியாது. நீங்கள் நான் எவ்வளோ சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மாற்றி மாற்றி ரெண்டும் புலம்புதுங்க. உடனே அவன் அப்படியா சரி வாங்க உங்களுக்கு நானே சொல்லித்தரேன் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதுங்களுக்கு என்ன பண்ணுறான், அவன் ஸ்கூலில் நடத்தினது எல்லாத்தையும் அதுங்களுக்கு முன்னாடி உட்கார வச்சு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கலான்னு நினைக்கிறான். அப்போது சரி தயாராகிருங்க, நான் எல்லாம் ட்ரெஸ் மாற்றிட்டு வர்றேன், உங்களுக்கு இன்றைக்கி எல்லாத்தையும் சொல்லித்தரேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறான். அப்போ அது ரெண்டும் அழகாக பார்க்குதுங்க. இதுவா இப்படியா அப்படியான்னு கேட்டுக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்குதுங்க. இவன் என்ன பண்ணுறான், இதே போல் தொடர்ச்சியாக தினமுமே அதுங்களுக்கு ஸ்கூலுக்கு நடத்திட்டு வர்றது எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறான். அதுங்களும் அதை அழகாக புரிஞ்சுக்குதுங்க. புரிஞ்சுட்டு அதுங்களும் அப்படியே படிக்கிற மாதிரியே படிக்க ஆரம்பிச்சிடுதுங்க. இவனும் ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்கிற மாதிரி அப்படியே அவன் படிக்க ஆரம்பிச்சிடுறான். இப்படியே இது தொடர்ச்சியாக போகுது. ஒரு நாள் பார்த்தா அவனுக்கே மனசில் தெரியுது, ஓ நம்ம நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டோம், அதுங்க எந்த வேலையும் செய்யலை, நம்ம தான் நிஜமாகவே படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். அதோட தொடர்ச்சியாக அவன் நல்லாவும் படிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ தான் அவனுக்கு உண்மை புரியுது. அப்போது அந்த குள்ள மனிதர்கள் கேட்குறாங்க, உங்களுக்கு புரியுதா, நாங்கள் சாதாரண மனிதர்கள் தான், எங்களுக்கு எதுவுமே தெரியல பார்த்தீங்களா, நீங்கள் தான் எங்களையவே படிக்க வச்சிங்க, நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுதுங்க. அப்போ அவனும் ஆமாம் எனக்கு புரியுது, நான் தப்பு பண்ணிட்டேன், உங்களை நிறையா திட்டேன், சரி நான் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், என்னோடய தப்பை உணர்ந்துட்டேன், நீங்கள் இனிமேல் என் கூடயே இருக்கலாம், உங்களுக்கு எல்லா உதவியும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுது. உடனேயும் அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது, நாங்கள் ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் அப்புறம் தேட ஆரம்பிச்சிருவாங்க, இன்றைக்கி மட்டும் தூங்கிட்டு நாங்கள் காலையில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் நல்லா நிம்மதியாக தூங்குறாங்க. என்ன குழந்தைங்களா, நிஜமாகவே சிறுவனுக்கு ஒரு நல்ல பரிசு தானே கிடச்சிருக்குது. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு கதையோடு உங்களை பார்க்குறேன். பாய்.